الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. கண்ணியத்திற்குரிய மேலான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழி என்பது அழகான ஒரு வழி. அந்த வகையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று என்ன? நல்ல குணங்கள். நல்ல குணம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை சிறந்த இடத்திற்கு, சிறந்த உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்று தான் நல்ல குணங்கள். அதனால தான் நாளை மறுமை நாளில் மக்கள் அதிகமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. மக்கள்லாம் அதிகமான சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்போ அதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அதிகமான பேர் சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு நபிகிட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்கள்ட்ட இருந்த 2 பண்பு. முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா. அல்லாஹ்வுடைய பயம் இருந்துன்னா அவர்களை ஈஸியாக சொர்க்கத்துக்கு கொண்டு சென்றோம். இரண்டாவது என்ன? நல்ல குணங்கள், ஹுஸ்னுல் ஹுலுக். நல்ல குணம் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் பாருங்கள், குர்ஆனில் நபியை அழகாக, நபியுடைய சிறப்பை, நபியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், குணத்தை கொண்டு தான் நபியை பற்றி அல்லாஹ் பாராட்டுவான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நீங்கள் பெரும் மகத்தான சிறந்த குணத்தில் இருக்கீங்க என்று அல்லாஹ் நபியை பற்றி அல்லாஹ் பாராட்டுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் என்பது ஒரு அழகான, ஒரு சிறந்த ஒரு குணம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுவார்கள், புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நம்மளுடைய குணங்களை பாருங்கள். நம்முடைய குணங்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து சாதாரணமாக குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்மள்கிட்ட காசுக்கு முக்கியத்துவம் இருக்குது, பதவிக்கு முக்கியத்துவம் இருக்குது, நம்முடைய ஒரு மனிதருடைய அந்த உடல் தோற்றத்துக்கு முக்கியம் இருக்குது, அவருடைய காஸ்டியூமுக்கு முக்கியம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணத்துக்கு முக்கியம் இருக்குதா? நம்ம பார்ப்பது கிடையாது. அவர் எப்படிப்பட்ட அழகான குணம் கொண்டவர் என்பதை நம்ம பார்ப்பது கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குணத்தை அழகாக காட்டுவாங்க. தன்னுடைய தோழர்களுக்கு நல்ல குணத்தை சொல்லிக் கொடுப்பான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அழைப்பாளராக அனுப்புகிறாங்க. அப்போ நபி சொன்ன வார்த்தை என்ன? யா முஆத், முஆத் அவர்களே, ஹாலிகின் நாஸ பி குலுகின் ஹசன். மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட மக்கள் வேணாலும் இருப்பாங்க, நீங்கள் நல்ல குணத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி பல்வேறு இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நற்குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இஸ்லாம் நல்ல குணத்தின் மூலம்தான் இந்த உலகத்திற்கு பரவியதே தவிர வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. இஸ்லாமியுடைய பெரும் பங்களிப்புன்னு இந்த நற்குணத்தின் மீது. அதனால தான் நற்குணத்திற்கு இந்த இஸ்லாம் பல்வேறு இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறது.